நைட்டே வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஆலந்தூர் போய் கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து அறை எண் 213 குழந்தைய வந்து நைட்டெல்லாம் சாக்லேட்லாம் கொடுத்து அந்த குழந்தை வந்து அப்பான்னு நம்பி இருந்திருக்கு. கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரு இதாக போட்டு அறுத்துட்டான் 3 இன்ச்சுக்கு. குழந்தையோட கழுத்தோட டயப்ரமே இவ்வளோ தான் இருக்கும் 7 வயசுக்கு. அறுத்து கொண்டுட்டு விடிய காலம் ஒரு 5 மணிக்கு ஃபோன் அடிக்கிறான். யாருக்குன்னா இவனுடைய அக்கா சகோதரி கெசிகாவுக்கு ஃபோன் அடிக்கிறான். அக்கா இந்த மாதிரி குழந்தைய நான் அறுத்து கொண்டுட்டேன், நானும் சாவ போகிறேன், தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு லாட்ஜுக்கு அடிச்சு போலீஸ் எல்லாம் வந்து கதவெல்லாம் திறக்கிறதுக்குள்ளே இவனும் கழுத்து அறுத்துக்கிட்டான். பட் இவன் சாகலை. இவன் ராயப்பேட்டை ஜிஹெச்சில் இருக்கான். செத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் பெருசாக இறக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ 2 பேர் மேலே அதில் தப்பு இருக்குது, மிகப்பெரிய தப்பு. ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் மேலே தப்பு சொல்லுவேன், கொஞ்சம் சிவியராக விசாரிச்சுருந்துருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த லாட்ஜ் நான் அந்த குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏன்னா லாட்ஜ் வந்து குழந்தையோட ஒருத்தன் வந்து ரூம் போடவுள்ள எப்படி ரூம் கொடுத்தாங்க? இவங்க அவன் பாலியல் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்தால் ரூம் கொடுத்துருவானுங்க தானே? அப்படி தானே? உன் குழந்தைன்னு என்ன ப்ரூஃப் இருக்குங்க? இல்ல அப்பா குழந்தை அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இவரை காமிச்சிருந்தா கூட அப்ப கூட என்ன எவிடன்ஸ் இருக்கு? அப்பா குழந்தைகள என்ன எவிடன்ஸ் இருக்கு? போட்டோஸ்லாம் இருந்திருக்காதா சார்? ஒரு ரோட்ல போற பொண்ணோட ஒரு போட்டோ எடுத்து நான் காமிக்கிறது பெரிய விஷயமா? எல்லாத்தையும் செல்போன் இருக்கு. என்ன போட்டோஸ்னா எவிடன்ஸ் அது?